ஏய் மித்து 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 நில்ல. நீங்க என்ன சொல்லி என்ன வர சொன்னீங்க? ஏய் நான் என்ன சொல்லி வர சொன்னேன்? நீயே கொஞ்சம் சொல்ல. மறந்துட்டீங்க தானே? ஏய் சிச்சா, நான் எப்படி மறப்பேன்? ஆக்சுவலா அது நான் என் வாயால சொல்றதை விட நீ சொன்னா எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும் தெரியுமா? அதனாலதான் நான் உன்னையே சொல்ல சொன்னேன். இன்னைக்கு எனக்கு பர்த்டே. நைட் 12 o'clock நடு ரோட்ல வச்சு கேக் கட் பண்ணனும் தானே என்கிட்ட சொன்னீங்க. மித்ரா, இப்போ நீ இதை உன் வாயில சொன்னல, அது கேட்கறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு பர்த்டே கேக் சாப்பிட்ட மாதிரி அப்படியே சில்லுன்னு இருந்தது. சரி சரி, சும்மா பேசிட்டே இருக்காதீங்க. மணி 12 ஆக போகுது சார். கேக் எடுத்து நடு ரோட்ல வைங்க. என்னது இங்கயா? ஆமா, இந்த இடத்துக்கு என்ன குறைச்சல்? இல்ல மித்ரா, இங்க வேண்டாம். நான் இதுக்காகவே வேற ஒரு அழகான இடம் பார்த்து வச்சிருக்கேன். அங்கதான் உன்னை கூட்டிட்டு போறேன். நான் உனக்கு சர்ப்ரைஸா காட்டுறதுக்காக தான் மகாபலிபுரம் அது இதுன்னு சும்மா போய் சொன்னேன். நீ ஒண்ணு பண்ணு, கார்ல ஏறு, நம்ம அங்க போய் கேக் கட் பண்ணலாம். சார், உண்மையை சொல்லுங்க, நீங்க கேக் வாங்க மறந்துட்டீங்கல்ல? ஏய், என்ன நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க? அப்படிலாம் எதுவுமே இல்ல. கேக் ரெடியா இருக்கு தெரியுமா? எங்க ரெடியா இருக்கு காட்டுங்க. அது ஆர்டர் பண்ணிருக்கேன். ஷார்ப்பா 12 o'clock அது வந்துரும். சும்மா போய் சொல்லிட்டே இருக்காதீங்க சார். கேக் வாங்க மறந்துட்டீங்க தானே? இல்ல மித்ரா, என்ன நம்பு, கேக் கரெக்ட் டைம்க்கு வந்துரும். ஆமா, நீ ஏன் அதை பத்திலாம் கவலைப்படுற? சும்மா சமாளிக்காதீங்க சார். ஒரு பொய்ய மறைக்கிறதுக்காக பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க சார். இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே கிடையாது தானே? ஏய், யார் சொன்னா? அப்படிலாம் எதுவுமே இல்ல தெரியுமா? எனக்கு இன்னைக்கு தான் பர்த்டே. சரி விடு, நீ பார்க்கத்தானே போற. சார், எனக்கு எல்லாமே தெரியும். தீபா என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டா. ஜூன்ல தான் உங்களுக்கு பர்த்டே. அன்னைக்கு ஹாஸ்பிட்டலே கொண்டாட்டமா இருக்குமா? ஐயோ, ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிடா. எக்ஸாக்ட்லி, நீ சொல்றது கரெக்ட் தான். ஆக்சுவலி எனக்கு வருஷத்துல 2 பர்த்டே. நீ சொன்னது சர்டிபிகேட் படி வருது. இன்னைக்கு எனக்கு ஜாதகத்து படி பர்த்டே. போதும் சார், நீங்க என்ன சொன்னாலும் நம்புறேங்கிறதுக்காக அப்படியே அளந்து விட்டுக்கிட்டே போவீங்களா? நானும் பார்த்துட்டே இருக்கேன். நீங்க பாட்டுக்கு எதேதோ சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்க. சாரி மித்ரா, எனக்கு இன்னைக்கு பர்த்டேலாம் இல்லை. நான் போய் தான் சொன்னேன். ஆனா இந்த பொய் உன்னை ஏமாத்துறதுக்காக நான் சொல்லல. நான் என்னை ஏமாத்திக்கிறதுக்காக சொன்னேன். புரியல சார். மித்ரா, உனக்கே நல்லா தெரியுமே, ஏதோ நான் இருக்க போறது கொஞ்ச நாள் தான். அதுக்குள்ளே இந்த பர்த்டே, தீபாவளி, பொங்கல் எல்லாத்தையுமே சந்தோஷமா கொண்டாடணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஏ, அதுவா வரட்டும்னு வெயிட் பண்ற அளவுக்குலாம் எனக்கு டைம் இல்லை மித்ரா. சார், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல மித்ரா, இதான் உண்மை. சரி விடு. ஆனா யூனோ, நீ சராசரி பொண்ணுங்க மாதிரி இருக்கிறது நான் விரும்பல மித்ரா. ஓ, எப்படி? நீங்க எப்ப கூப்பிட்டாலும் காரணம் கேட்காம நான் உங்க கூட வரணும்னு சொல்றீங்களா? ஹே, என்ன பேசுற? நீ என் ஃப்ரெண்டு தானே. இந்த லவர்ஸ்க்கு எல்லாம் தான் காரணம் சொல்லணும். ஃப்ரெண்டுக்கெல்லாம் காரணம் ஏதாவது தேவையா? முதல்ல நீ கார்ல ஏறு, போலாம் ப்ளீஸ். சரி வாங்க. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது மித்ரா. ஸ்டார்ட் ஆகல, என்னன்னு தெரியல. ஏய் காரே, உனக்கும் ஏதாச்சும் என் மேல கோவமா என்ன? நான் உங்ககிட்டயும் எங்க போறேன் எதுக்கு போறேன்னு சொன்னாதான் கிளம்பியா என்ன? மித்ரா, ஸ்டார்ட் ஆகல. நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இது one minute.
போன் அடியா. என்னடா மாப்பிள? ஏய் மாம்சு, இங்க பாரு, நீ என்ன பண்ணுவியே ஏது பண்ணுவியே எனக்கு தெரியாது. ஷார்ப்பா 12 o'clock எனக்கு ஒரு பர்த்டே கேக் வேணும். என்ன மாப்பிள லூசா நீ? இந்நேரத்துக்கு ஃபோன் பண்ணி 12 மணிக்குள்ள பர்த்டே கேக் வேணும்னு கேட்குறேன். மணி என்னாச்சு தெரியுமா? யோ, அது எனக்கு தெரியாதா என்ன? 12 மணி ஆகிறதுக்கு இன்னொரு 10 நிமிஷம் இருக்கு. ஏன் அதுக்குள்ள உன்னால முடியாதா என்ன? 10 நிமிஷம் இல்லை மாப்பிள, காலையில் 10 மணி வரைக்கும் நீ டைம் கொடுத்தாலும் என்னால் முடியாது. எனக்கு தூக்கமாக வருது. நான் டிஸ்டர்ப் பண்ணாத ஃபோனை வச்சுருக்கேன். யோ, என்ன மாமா இது இப்படி சொல்ற? யோ, இன்னும் 4 மாசத்துல நான் செத்து போயிடுவேயா? உன்னால இந்த சாதாரண விஷயத்தை கூடவா செய்ய முடியாது? ப்ளீஸ். ஒன்று இதையே சொல்லி ஹார்ட்டை டச் பண்ணி. சரி, இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லு. இங்க பாரு, வெரி சிம்பிள். நான் சொல்றதை அப்படியே செஞ்சா மட்டும் போதும். மித்ரா ரெடி ஆயிடுச்சு. மித்ரா, மெக்கானிக் கிட்ட தான் பேசிட்டு வரேன். ஆக்சுவலி நான் ஒரு முட்டாள், இது கூட தெரியாம வந்திருக்கான் பாரு. சீட் பெல்ட் போடலனா இந்த மாதிரி கார்லாம் ஸ்டார்ட் ஆகாதாமே. நான் நம்பிட்டேன் சார். நீங்க ரோட்டை பார்த்து ஓட்டுங்க முதல்ல. சரி போலாம். அங்க பாரு, மிட் நைட்ல அதுவும் நடு ரோட்ல போதையில ஆடிட்டு இருக்கான். இரு, நான் வண்டியை நிறுத்திட்டு என்னன்னு கேக்குறேன். என்ன பண்றன்னு மட்டும் பாரு. மித்ரா, அவனை பாத்தியா? அறிவு இருக்க பாரு. இரு, நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. இரு மித்ரா, இரு நான் வரேன். நான் வரேன். நான் வரேன். இரு மித்ரா. சொன்னா கேளுங்க சார். வேண்டாம் சார். லோ. ஏய் மாம்சே. ஹேய், என்னையா? மித்ரா, நம்ம அருண் மாமா. என்ன மாம்சே நடு ரோட்ல ஆடிட்டு இருக்க? மாப்ள, இன்னைக்கு உன் பர்த்டே மறந்துட்டியா? அதான் டான்ஸ். பாத்தியா, கேக் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன். மித்ரா, பாத்தியா? தெரியும் சார், எல்லாமே உங்க செட்டப் தானே. சரி விடு, மணி 12 ஆச்சு. கேக் கட் பண்ணலாம். ஏய் மித்ரா, எனக்கு ரொம்ப பசிக்குது மித்ரா. வா. ஆமா ஆமா, எனக்கு கூட பசிக்குது. சீக்கிரம் நீயே மொத்தமா தின்றுவ போலங்க. வா. பையா. இதோ வா. எஸ் சார். கேக் கட் பண்ணலாமா? கட் பண்ணு. ஹேப்பி பர்த்டே சார். Thank you. ஹேப்பி பர்த்டே. Happy birthday. சரி மாப்ள, நான் உன்னை கூட்டி வந்தேன்ல. என்ன மேடத்துக்கு இப்ப கோவம் குறைஞ்சிடுச்சா? மித்ரா, உண்மையை சொல்லணும்னா என்னோட எல்லா பர்த்டேயோடவும் இதுதான் எனக்கு மறக்க முடியாத பர்த்டே. ஓ சார், ஒரு நிமிஷம். ஏய், தேங்க்ஸ் மாம்ஸ். என்ன மாப்ள, இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு இது கூட நான் உனக்கு செய்ய மாட்டேனா? சரி வா போலாம். வினய் சார், ஹேப்பி பர்த்டே. ஏய், thank you. இதே போ சொல்லவே இல்ல. Thank you மித்ரா. Many more happy returns, வினய் சார். வாவ். பாத்தியா மாம்சே, மித்ரா மேடமோட குசும்ப. சார், நான் இப்ப சொல்றேன். அடுத்த வருஷம் இதே நாள்ல இதே போல நாம கேக் கட் பண்ண தான் போறோம். நீங்க அத பார்க்க தான் போறீங்க. மித்ரா கரெக்டா சொல்ற மாப்ள. அவ சொன்னது நடக்கதா போகுது. அடுத்த வருஷமும் கேக் கட் பண்றோம். நீ பார்க்க தான் போற. என்ன மித்ரா?
மாப்பிள நாம இப்ப எங்க போறோம்? என்ன மாம்சு, எங்க வேணா போலாம். நான் செம்ம ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? நீ சொல்லு மாம்சு, நம்ம எங்க போலாம்? ஏய் ஸ்ட்ரெயிட்டா பாண்டிச்சேரி விட்டுருவா கார. நீங்க பாண்டிச்சேரிக்கு போங்க இல்ல பாபநாசம் போங்க, ஆனா அதுக்கு முன்னாடி என்ன கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுருங்க. மித்து, அதெல்லாம் என்னால முடியாது. இங்க பாரு, இன்னைக்கு ஃபுல் நைட் நீ என் கூட தான் இருக்க போற, ஓகே? ஐயோ சார், நான் காலையில வேலைக்கு போகணும் சார். நீ வேலைக்கு போகலன்னா ஏன்னு உன்னை யாரும் கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு என் மாப்பிள்ளையோட பர்த்டே. மாப்பிள்ள பயங்கர ஹாப்பியா இருக்கா, நாமளும் ஹாப்பியா இருக்க போறோம். மாப்பிள்ள கூடயே இருக்க போறோம், சுத்த போறோம். என்ன மித்ரா, இந்த மாதிரிலாம் ஊர் சுத்துறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? இங்க பாரு, இந்த ரோட்ல ஒரு ஈ காக்கா கூட இல்ல. ஆமா, நீ சென்னையை இந்த மாதிரி ஒரு டோன்ல என்னைக்காவது பார்க்க முடியுமா சொல்லு? ஆமா, ரோட்ல டிராபிக்கா இருந்தா மட்டும் நேரா இந்த ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுருவீங்களா? போங்க சார். மாப்பிள்ள அங்க பாரு, சைக்கிள் ஒருத்தன் டீ வித்துட்டு இருக்கான், நிறுத்து. நல்லா சூடா டீ சாப்பிட்டு போலாம். ஓகே. என்ன மித்து, நிறுத்துவோம். மித்ரா, இந்த மாதிரி டீ எல்லாம் உன்னால 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட சாப்பிட முடியாது. அவ்வளவு சூப்பரா இருக்கும். இருமம்சம் வரேன். வா வா மித்ரா, வா 3 டீ போடுங்க. இந்தாங்க சார். தேங்க்ஸ் சார். மித்ரா, டீ அவ்வளவு சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கு. செம 5 ஸ்டார் ஹோட்டல்ல. இந்தாங்க. 3 டீக்கு எவ்வளவு ஆச்சு? குடும்பம் சார் ஒரு டிப்ஸா வச்சுக்கிட்டோம். வா போலாம். ஓகே சார், கொடுங்க மேடம். வா மித்து போலாம். மாப்பிள்ள தூக்கம் கண்ணை சொக்குது. சூப்பர் மாப்பிள்ள. டேய் 2 பேரும் எங்க போய் சுத்திட்டு வரீங்க? உங்களுக்குலாம் நைட்லாம் தூக்கம் வராது? ஏன் இப்படி இருக்கீங்க? பா, எனக்கு இருக்கிறதே இன்னும் கொஞ்ச நாள் தான்ப்பா. அதுலயும் சும்மா படுத்து ரூம்ல தூங்க சொல்றீங்களா? அதான் நாங்க ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சும்மா ஜாலியா அப்படியே ஷெட்யூல் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்கு எடுத்தாலும் இதை ஒண்ணு சொல்லிடுறா. ஆமா, அதுக்கு ஏன் இவனை கூட்டிட்டு சுத்துற? ஏண்டா அருண், உனக்கு ஏதாவது பிரச்சனையா? நீ நல்லதானே இருக்க? மாமா, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனா என் மாப்பிள்ள எது கேட்டாலும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். மாப்பிள்ள, உனக்கு அந்த நிலாவை கொண்டு வந்து பூமியில வைக்கணுமா, இல்ல பூமியில வச்ச நிலாவை மறுபடியும் தூக்கிட்டு போய் வானத்துல வைக்கணுமா? சொல்லு, நான் என்ன வேணா செய்வேன் மாப்பிள்ள உனக்காக. இரியா மாம்சே, நீ அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். எனக்கு பயங்கரமா தூக்கமா வருது. அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ண. போ, போய் தூங்கு. ஏய், இனிமேல் தூங்க முடியாது, அதுக்கு டைமும் இல்ல. போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. தூங்குறதுக்கு எதுக்கு மாமா நாங்க போய் ரெடி ஆகணும்? வினய்க்கு பொண்ணு பார்க்க நீங்க உடனே ரெடியாகி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க. ஏய் அப்பா, என்னப்பா சொல்றீங்க? பொண்ணு கிடைச்சிருச்சா? யார்ப்பா அந்த பொண்ணு? அத நேர்ல வந்து பாருடா. அப்பா, என்னால நீங்க வர முடியாதுப்பா, செம்ம டயர்டா இருக்குப்பா. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இன்னொரு நாள் வர சொல்லுங்க. அது முடியாது வினய், அவங்க கிட்ட வர சொல்லிட்டேன். மறுபடியும் இன்னொரு நாள் வர சொன்னா நல்லாவா இருக்கும்? நீ வந்துதான் ஆகணும். பா, நீங்க பொண்ணு பாக்குறது தான் என்கிட்ட முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல வந்து சொன்னீங்கன்னா நான் என்னதாப்பா பண்ண முடியும்? இங்க பாரு வினய், நீ சொன்னேங்கிறதுக்காக தான் எல்லா உண்மைகளையும் சொல்லி அந்த பொண்ணை வர வச்சிருக்க. நீ இப்படி வரலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ வா, பொண்ணை பாரு, பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பிடிக்கலன்னா இல்லன்னு சொல்லு. இதுல என்னதான் உனக்கு பிரச்சனை? அப்பா, நான் உங்களுக்கு இப்பவே சொல்றேன், அந்த பொண்ணு எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஒண்ணு பண்ணுங்க, எனக்கு வேற ஒரு பொண்ணு பாருங்க. டேய், என்னடா ஏய், நினைச்சிட்டு மாமா. ஐயோ, மாமா. நானும் போனா போதுன்னு பார்த்தா பேசிக்கிட்டே இருக்க. மாமா மாமா மாமா, அமைதி அமைதி அமைதி, கூலா இருங்க, நான் பேசிக்கிறேன். மாப்பிள்ள, பொண்ணை பார்க்க தானே சொல்றாரு.
ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துருவோமே. ஒன்னும் ஆயிராது, ஒன்னும் ஆகாது. உங்க அப்பாவுக்கு ஒரு வயசாயிடுச்சு, அதாவது ஆயிருப்போது, டென்ஷனா இருக்காருல்ல. சரி இங்க பாரு, ஏதோ உனக்காக நான் வரேன் என்ன. ஓ, உங்க மாமா ரொம்ப இளமை, அவரு சொன்னதா நீங்க வருவீங்களோ? அது அப்படிதான், நாங்க இளமை தான். உங்க அப்பாவுக்கு வயசாயிடுச்சுன்னு என்ன பார்த்து போறாம போலாம் போயிடலாம். இன்னும் நம்மளை கடிச்சு வச்சுருவாரு மாப்பிள்ள. மாப்பிள்ள, ம் பார்க்க போற பொண்ணு ஓகேன்ட்டு என்ன பண்ணுவேன்? யோ கம்முன்னு இருக்கியா? என்ன தருமா இன்னும் காணும்? இப்ப வந்துருங்க ராம்கி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. மித்ரா, ம்? நீ எங்க போற? இங்கே இரு. இங்க நான் எதுக்கு சார்? பரவாயில்லம்மா, இரு. ஆமா மித்ரா, நீயும் பொண்ணு பார்த்த மாதிரி இருக்கும்ல, வா. ப்ளீஸ். வாங்கம்மா. வணக்கம் சார். வாங்க. வணக்கம் சார். வாங்க வாங்க. வணக்கம். வாங்க உட்காருங்க. உட்காருங்க. வணக்கம்மா. உட்காருமா. வாங்க. ம், அங்க உட்காருமா. அதுல உட்காருங்க. வணக்கம். உட்காருமா. இதான் சார் நான் பறிஞ்ச கல்யாண பொண்ணு. உன் பேர் என்னம்மா? லக்ஷ்மிமா. ம், பொண்ணு வீட்டுக்கு எல்லா விஷயமும் தெரியும் இல்லையா? எல்லாம் தெரியும் சார். எல்லாம் தெளிவா சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ம். என்ன சார், உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே? எங்களுக்கு சம்பந்தம் தான் சார். எல்லா உண்மை தெரிஞ்சும் கல்யாணத்துக்கு ஏன் சம்மதிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்களுக்கும் ஜோசியம் ஜாதகத்துல எல்லாம் ரொம்ப நம்பிக்கைங்க. என் பொண்ணு ஜாதகப்படி அவ புருஷன் 80 வருஷம் உயிரோட இருப்பான். அதனால இதுல எங்களுக்கு எந்த பயமும் இல்லைங்க. மாப்பிள்ள, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணுங்கிற சபதத்தோடு இந்த சம்மந்தத்தை பார்த்துருக்காங்க போல இருக்கு. எல்லா டீலிங்க்கும் ஓகே சொல்றாங்க பாரு. அது மட்டும் இல்ல சார், லட்சுமி எங்களுக்கு 5வது பொண்ணு. ஜாதகப்படி 6வதா பையன்தான் பிறப்பான்னு நாங்களும் பெத்துக்கிட்டோம். ஆனா இவ பிறந்தப்போ இவங்க அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப மோசமா போயிடுச்சு. இவங்க கர்ப்பமானா தாயை யாரும் காப்பாத்த முடியாதுன்னு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க. ஒரு ஜோசியக்காரர்ட்ட கேட்டப்போ அவரும் தாயை தின்னுட்டு பிறக்கிற யோகம் தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதான் இவளோட நிறுத்திக்கிட்டோம். ஆனா 5 பொன்குட்டிய பெத்தா அரசனும் ஆண்டியாவான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் ஆயிப்போச்சு என் கதையும். நாலு பொண்ணுங்களையும் ஏதோ கடனை உடனே வாங்கி கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். என் தகுதிக்கு ஏத்த மாதிரி 4 பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். லட்சுமி தான் கடைசியா வீட்டுல தங்கிருச்சு. ஏறாத கோயில் இல்ல, பண்ணாத பரிகாரம் இல்ல. உங்க ஜோசியர் அதுக்கேற்ற பலகாரம் வாங்கி தரலையா? அதுக்கான பரிகாரம் எதுவும் சொல்லலையா? சும்மா இருக்கியா? கேட்டோங்க. பல இடத்துல பல வருஷம் வரம் தேடிதான் அமையும்னு சொல்லிட்டாங்க. ஆனா அமையிற இடம் நல்ல இடமா தான் அமையும்னு சொல்லிட்டாங்க சாரே. சரி, அதை விடுங்க. மா லக்ஷ்மி, என் பையனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு விருப்பம் தானே? அப்பா அம்மாவுக்காக பார்க்காத, நீ சொல்லு. உன் விருப்பம் தாமா எங்களுக்கு முக்கியம். என்னங்க, ஒரு நிமிஷம் இருங்க. தரகரே, பொண்ணு வயசு என்ன? என்ன நீங்க கேக்கலையா? வந்துமா இல்ல எங்க கிட்ட சொல்ல வேணாம்னு நினைச்சீங்க? வாசுகி, இப்ப என்ன ஆச்சு? ஐயா, நீங்க சொல்லுங்க, உங்க பொண்ணுக்கு என்ன வயசாகுது? 30ங்க.
என் பையன் உங்க பொண்ணை விட சின்ன பையன். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா?